எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன். அன்பானவர்களே, உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்திலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தான் இந்த நாட்டில் பொருளாதாரத்தை மறுசீரமைத்து ஏதோ சாதித்து விட்டதாகவும், தன்னை தவிர வேற யாரும் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த தற்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார ஸ்திரத்தன்மை சீர்குலைந்துவிடும் என்றும் பேசி வருகின்றார். ஒரு விஷயத்தை அவர் இல்லாத விடத்து அந்த விஷயம் தொடராது என்று கூறுவது, அவர் அந்த விஷயத்தில் எதுவுமே செய்யவில்லை என்ற கருத்தை தான் தரும். அதாவது, ஒரு நிறுவனம் இருக்கின்றது, அந்த நிறுவனத்தை ஒருவர் ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்றார். அவருடைய மறைவுக்கு பின்னால் அந்த நிறுவனம் மூடப்படுகின்றது என்று சொன்னால், அது அந்த நிறுவனத்தில் அவர் சரியாக செயலாற்றவில்லை என்பதுதான் கருத்து. அதே போல தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் செய்த நடவடிக்கைகளில் மிக பிழையான நடவடிக்கை என்னவென்று சொன்னால், அவர் தேசிய பட்டியலிலே நாடாளுமன்ற உறுப்பினராக வந்து, அதுவும் அவரது கட்சிக்கு ஒரே ஒரு உறுப்பினர் பதவி, அவ்வாறு வந்து பிரதமராகி ஜனாதிபதியாகும் அளவிற்கு இந்த நிலைமையை ஏற்படுத்தியவர்கள் யார் என்று சொன்னார், காலிமுகத்தபல் போராளிகள் தான். அவர்கள் செய்த போராட்டங்கள் தான் இவருக்கு ஜனாதிபதி பதவியை பெற்றுக் கொடுத்தது. இருந்த ஜனாதிபதியை இந்த நாட்டை விட்டு ஓடச் செய்தது. ஆனால் அதனை நன்றி மறந்த நிலையில் அந்த போராளிகளை அடக்கி ஒடுக்கி விமானத்தில் ஏறி இருந்த தானிஷ் அலி என்பவரை கூட விமானம் பயணமாவதற்கு முன்னர் அங்கிருந்து தூக்கி எடுத்து, அப்போது கூட சிங்கள மக்கள் அவரை கைது செய்யக்கூடாது என்று விமானத்திற்குள்ளும் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இருந்தாலும் பலவந்தமாக அவரை வெளியே கொண்டு வந்து விமானம் பயணத்தை ஆரம்பித்தது. இப்படி இவர் முதலாக செய்த பிழையான காரியம் போராளிகளை அடக்கி ஒடுக்கியது. அதாவது, அந்த போராளிகளை ஆலோசகர்களாக வைத்து இந்த நாட்டை நடத்தி இருந்தால் இன்னும் ஒரு ஜனாதிபதி இந்த நேரத்தில் அவசியமில்லை தான். அதே போல அடுத்து இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்காக அவர் செய்த முயற்சிகள் என்னென்ன என்று பார்க்கின்ற போது, ஒன்று, வெளிநாட்டுகளுக்கு செலுத்த வேண்டிய கடன்களை குறிப்பிட்ட தவணைகளில் செலுத்தாமல் காலக்கெட்டை தாமதித்து செலுத்துவதற்குரியவாறு பெற்றுக்கொண்டது. இரண்டாவது விடயம், புதிய கடன்களை பெற்றது. IMF இருந்து பெற்ற கடன்கள். மூன்றாவது, இந்த நாட்டின் சகல துறைகளில் இருந்தும் அரசாங்க உத்தியோகத்தர்கள் 5 ஆண்டுகளுக்கு விடுமுறை பெற்று செல்வதற்காக, தொழிலுக்கு செல்வதற்காக வெளிநாட்டுக்கு விடுமுறை வழங்கப்பட்டது. இதனால் திறமையான உத்தியோகத்தர்கள், உயரதிகாரிகள் எல்லாம் வெளியேறி இருக்கின்றார்கள். அது இந்த நாட்டுக்கு ஒரு நீண்ட கால நஷ்டத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் 40 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் வெளிநாடுகளிலே இருந்து அனுப்புகின்ற தொடர்தான் நம்முடைய நாட்டின் வருமானமாக தற்போது இருக்கின்றது. இப்படி வைத்து பார்க்கின்ற போது இவர் சாதித்தது என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. இந்த நடவடிக்கைகளை யார் ஜனாதிபதியாக வந்திருந்தாலும் செய்திருக்க முடியும். ஆனால் எப்போது நமக்கு இந்த பதவி கிடைக்கும் என்று காத்திருந்தவர், பல தேர்தல்களில் தோற்கடிக்கப்பட்டவர், அவர் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டார். ஆகவே 2 வருடங்களுக்கு ஜனாதிபதியாக இருக்க கிடைத்தது யாரோ செய்த புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இந்த
ஜனாதிபதி பதவியை வைத்து இவர் செய்த வேலைகளை ஏதோ சாதித்தது போல் கூறுவதற்கு எதுவுமே இல்லை. அடுத்ததாக சஜித் பிரேமதாஸ் அவர்களும் மோசடி செய்ததாக இதுவரை நிரூபிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்கள் இல்லாவிட்டாலும் அவர் உடன் இருப்பவர்கள் முஸ்லிம் கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் கட்சிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தற்போது நேற்று சுமந்திரன் போன்றவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அவர்களும் சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று சொல்லி இந்த நபர்கள் எல்லாம் இன ரீதியாக இந்த நாட்டை சேதப்படுத்துபவர்களாக இருக்கின்றார்கள் அல்லது பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் சிங்கள இனத்தைச் சேர்ந்தவர்கள் ஏற்கனவே மோசடிகளில் ஈடுபட்டவர்களும் அதிகமானவர்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடன் இருக்கின்றார்கள். எனவே அவராலும் இந்த நாட்டுக்கு ஏதாவது சாதிக்க முடியுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. அடுத்ததாக நாமல் ராஜபக்ச அவரை பற்றி நேற்றும் குறிப்பிட்டிருந்தோம். அவருடைய தந்தையின் காலத்திலே, அவருடைய சிறிய தந்தையின் காலத்திலே என்னென்ன பிழைகள் எல்லாம் செய்யப்பட்டதோ, இந்த நாட்டுக்கு சேதத்தை ஏற்படுத்தப்பட்டதோ, அந்த மாதிரியான விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்பவர்கள் அல்ல என்று பேசி வருகின்றார்கள். இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தியின் தோழர் அன்புகுமார் திசாநாயக்க அவருடைய வரலாறுகளை பார்க்கின்ற போது அவர் அரசியலில் எந்த அநாகரிகமான செயல்களிலும் ஈடுபட்டவர்களாக இல்லை. அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நீண்ட காலமாக இருந்தாலும் கூட அவரோ அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களோ வாகன அனுமதி பத்திரத்தை பெற்று விற்றவர்களும் அல்ல. எதிர்காலத்திலே போதை வஸ்தை முற்று முழுதாக இந்த நாட்டிலே இருந்து ஒழிப்போம் என்று அவர் கூறுவதை நம்பலாம். ஏனென்றால் அந்த கட்சியைச் சேர்ந்தவர்களில் போதை வஸ்துக்களை பாவிப்பவர்கள் அந்த கட்சியில் இருக்க முடியாது. ஆகவே எவரும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். இப்படி இஸ்லாமிய கண்ணோட்டத்திலும் கூட இந்த 4 ஜனாதிபதி வேட்பாளர்களுக்குள்ளும் மிக தூய்மையானவர் யார் என்று கேட்டால் தேசிய மக்கள் சக்தி அன்புகுமார் திசாநாயக்க அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும் தான் கூற முடியும். எனவே இந்த விடயத்தை களங்கப்படுத்துவதற்காக நிறைய பொய் பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அந்த பிரச்சாரங்களை முறியடித்து இந்த நாட்டின் எதிர்காலத்திற்காக அனைவரும் செயற்பட வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. அதற்காக ஒன்றுபடுவோம், தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்போம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.